ఫ్రెండ్స్ ఇక్కడ చూసినారా 79, బీన్స్ 190. We are going to shopping today. Just say hi. Hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கேரளாவில் கொச்சியில் இருக்கோம். இப்போ நாங்கள் ரிலையன்ஸ்க்கு ஷாப்பிங்க்கு போகலான்னு ப்ரொவிஷன்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். அங்கே போய் என்னென்ன வாங்குகிறோம், அங்கே விலைவாசிலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸு நாய்ஸாக இருக்குன்னு திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிலையன்ஸ்க்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா மாங்கப்பழம், இதுக்கு முன்னே 200 ரூபா இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, 159 ரூபா 109 ரூபாயெல்லாம் வந்திருக்கு. உங்கள் ஊரில் எவ்வளோ ரூபாய் இருக்குது இப்போ மாம்பழம்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கடலை வாங்கிக்கிறோம். கடலைன்னா கடலைப்பருப்பு முழுசாக இருக்கும் இல்லையா, அது கேரளாவில் இந்த கடலை நிறைய சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் புட்டு கடலை கறின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் பேக்கெட் வாங்குகிறோம். ஆயில் பேக்கெட்டு இங்கே தேங்காய் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் இது கேரான்னு கேரளா கவர்மெண்ட்டு தான் இருக்குது பிராண்டு, அது நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் அதை தான் యూస్ பண்ணிட்டுருக்கோம். మీరు ఇద్దరు ఆడుకోవడానికి ఇక్కడ వచ్చారా? లిఖిత్ నువ్వు కొనవారా ప్రొవిజన్స్? ఆడుకుంటావా? நாங்கள் சில நேரம் தமிழில் பேசுவோம், சில நேரம் தெலுங்கில் பேசுவோம் லிக்கித் கூட. இங்கே பார்த்திங்களா இப்போது கேரளாவில் இந்த ரெட் ரைஸு தான் சாப்பிடுவாங்க. இதை மட்டா ரைஸுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா எத்தனை வெரைட்டி இருக்குதோ. ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பழக்கம் இல்லாட்டி இது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ஹோட்டல்லேருந்து வீட்டிலேருந்து எப்போவுமே இந்த ரைஸ் தான் வாங்கிட்டு போய் சமைச்சி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் 40 ரூபா இருக்குது, கேரட்டு 79 ரூபா, பீன்ஸ் 199 ரூபா. இந்த பீன்ஸ் பார்த்திங்களா, இது ஒரு வெரைட்டி ஆஃப் பீன்ஸு. இது தான் கேரளா மக்கள் அதிகமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பெங்களூர் தக்காளி விலை 42, நாட்டு தக்காளி 38 ரூபா இருக்குது. கொடை மிளகாய் 75, பூண்டு 299 ரூபா, இஞ்சி கிலோ 195, மிளகாய் 109, நெல்லிக்காய் 95. இங்கே வாழைப்பூ கூட விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் சௌச்சௌ 69, பீர்க்கங்காய் 75 கிலோ, மக்காச்சோளம் 1 25 இருக்குது, கத்திரிக்காய் 65 ரூபா கிலோ. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கத்திரிக்காயெலாம். இங்கே பார்த்திங்களா மாம்பழம் இப்போ புது ஸ்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 109 ரூபா இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் 200 ரூபா இருந்தது மாம்பழம். ஆரஞ்சு 229, சப்போட்டா 95. மாதுளம்பழம் விலை போடலை, ஆனால் எப்போவுமே 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அன்னாச்சி பழம் 85 ரூபா. இந்த ஒட்டு மாங்காய் பார்த்திங்களா, இது நான் திருப்பதியில் ஒரு மாங்காய் 10 ரூபாய், இல்லைனா கேஜி 20 ரூபாய்க்கு தான் எப்போவுமே இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ விலை இருக்குது ஒட்டு மாங்காய். இதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்குது. மாங்காயில் 469 ரூபா.
இங்கே கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ரொம்ப சின்ன சின்ன கட்டையாக வைப்பாங்க. அது பார்த்திங்களா ரெட்டு சீரா, அது சீரான்னு சொல்லுவாங்க இங்கே. அதில் ரெட்டு கலரு க்ரீன் கலர் இருக்கும், அதுதான் நிறைய சாப்பிடுவாங்க. கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகள் கேரளா மக்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. பூசணிக்காய், இந்த கல்யாண பூசணிக்காய், இதெல்லாம் இந்த கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இது கேரளா கவர்மெண்ட்டோட மில்க் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். மில்மான்னு பிராண்ட் நேமு. ஸோ இவங்க சாக்லேட்ஸு, ஃப்ளேவர்ட் மில்க்கு, நெய், பால்கோவா, ஆவின் நம்ம ஊரில் எப்படியோ அந்த மாதிரி இங்கே கேரளாவில் மில்மா பார்லர் கூட அங்கங்கே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும். மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணால் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டிலாம். வாழைப்பழம் பார்த்திங்களா, இங்கே கிலோ கணக்கில் தான் எங்கேயுமே கொடுப்பாங்க வாழைப்பழம். சீப் கணக்கில், டஜன் கணக்கெல்லாம் கொடுக்கறதில்ல நான் பார்த்த வரைக்கும். லிக்கித் பார்த்திங்களா, அந்த வண்டியில் உட்கார வச்சா உட்காரவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கணும், இது போல் பார்க்கணும், எடுக்கணும்னு அடம் பிடிப்பான். இங்கே பாருங்க, லிக்கித்தோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான் எப்படி இருக்குது, எதை வாங்கலான்னுட்டு. இங்கே பாருங்க, நெல்லிக்காய் எப்படி அழுறான். தக்காளி பழத்தையும் நெல்லிக்காயும் அப்படியே எடுத்து சாப்பிட போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை தடுத்து நிறுத்தவும் அவனை தூக்கிட்டு சுற்றவும் தான் சரியாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். நான் வாங்கவே முடியாது. அவர் தான் எல்லாம் செலக்ட் பண்ணுவார். நான் இவனை கண்ட்ரோல் பண்ண தான் சரியாக இருக்கும். வண்டிலையும் உட்கார மாட்டான், இடுப்புலையும் உட்கார மாட்டான். இறங்கி எல்லாத்தையும் பார்க்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க, இதே போல் தான் நான் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் அரிசி முதல் கொண்டு வாங்கிட்டோம். ஆட்டா 5 கிலோ, அரிசி ஒரு 6 கிலோ, முருங்கைக்காய், சவ் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வெண்டைக்காய், அது கல்லுப்பு, கடலை பாருங்க. இதை பிரித்து பார்க்கறதுக்குள்ளே லிக்கித்து வந்துட்டான். தேங்காய், அது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது பப்பாளி பழம், தக்காளி ஒரு 2-3 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அவனுக்கு இங்கே வந்து விளையாடணும்னா ரொம்ப இஷ்டம். இங்கே பொருளுங்கள்லாம் நிறைய இருக்கும், அதனால் இங்கே வந்து விளையாடினா ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பூசணிக்காய். இங்கே நிறைய சமைப்பாங்க பூசணிக்காய் போட்டு, அதனால் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா பற்றி, கொச்சியை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Likith, say bye. Likith, bye சொல்லு.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.